ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நேற்று அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டைம் வந்து 7:15 ஆயிடுச்சு. நான் உங்களுக்கே தெரியும் டெய்லி நான் வருவேன் அப்டேட்டட் வீடியோ, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணலான்ற ஒரு அப்டேட்டட் நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ என் லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் வேணும். ஸோ கேப் அப் இருந்துச்சுன்னா முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், கேப் அப் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பாருங்கள் மார்க்கெட்டில் முக்கியமான ஜோன் இந்த பாக்ஸ் ஜோன். இந்த பாக்ஸ் ஜோன் என்ன நீங்க பாத்தீங்கன்னா 48,160 இருந்து 48,108 வரைக்கும் இருக்கு. அதாவது 160 வரைக்கும் இருக்கு. ஸோ 160 ஒன்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 261. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். இதை மட்டும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட், இதை மட்டும் கிராஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு 469 அண்ட் 660 போகும், இல்லைன்னா போகாது. மெயினான ரெசிஸ்டன்ஸ் இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ், செகண்ட் டார்கெட்ஸ் அண்ட் ஃபாலோட் பை தேர்ட் டார்கெட் கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து 261. ஸோ பாக்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கேப் அப்ல நான் வந்து கால் சைட் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா கேப் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா, இந்த பாக்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா மார்க்கெட் புட் சைடு வரும். வெயிட் பண்ணுங்க. 047 நல்லா பாருங்க. 48,047 இதை எப்போ பிரேக் ஆகுதோ மார்க்கெட், சொல்றேன், இதை எப்போ பிரேக் ஆகுதோ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டா 47,959 வந்துடும் அண்ட் ஃபாலோட் பை 47,781 கூட வந்துடும். ரைட். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, மார்க்கெட்ல இந்த மூவ்ஸ் எப்போ கிடைக்கணும்னா மார்க்கெட்ல கேப் அப் எடுத்து இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த மூவ் கிடைக்கும். சப்போஸ் நீங்க மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்துருச்சு, ஒரு பிக் கேப் டவுன் எடுத்துச்சு, இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. என்னோட முக்கியமான ரேஞ்ச் இஸ் திஸ். இந்த ரேஞ்ச் என்னன்னா 47,437 அண்ட் 47,403. 400லேருந்து 437 வரைக்கும் ஒரு முக்கியமான குரூஷியல் ஜோன் இருக்குது. எப்போ மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுதோ டெஃபினட்டாக நீங்கள் கால் சைட் போகலாம். டெஃபினட்டாக கால் சைட் போகலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,781 அண்ட் ஃபாலோட் பை 47,959 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து விடும். ஓகே. ஸோ மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இந்த ரேஞ்சில் சுத்த நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்சுனா பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே தான் சுத்த நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. பாக்ஸ்குள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூடி சீக்கிரத்தில் இதை உடைக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இன் 2-3 டேஸில், ஐ மீன் 2-3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு மார்க்கெட்டு உடைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. சப்போஸ் பை மிஸ்டேக் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பாருங்கள், இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 47,403 கீழே போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 47,308 வந்துடும். திரும்ப சொல்கிறேன், 47,308 வந்துடும். ஃபாலோட் பை 46,983 கூட வந்துடும். ஓகே. பெரிய லெவல் நான் டார்கெட் எடுக்கிறேன். 46,983 வரைக்கும் வந்துடும். ஓகே. ஸோ முக்கியமான உங்கள் ஐஸ், கீப் அன் ஐ ஆன் திஸ் ஜோன், இந்த பாக்ஸ் முக்கியமான பாக்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போகும். கேப் டவுன் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் போகும். இல்லை கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் ஃபார் திஸ். சப்போஸ் மார்க்கெட் சைட்வைஸில் இருக்குது, ரொம்ப நேரமாக சைட்வைஸில் இருக்குது, ஓப்பன் ஆகுது, சைட்வைஸ் சைடு போயிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணுங்க. எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் ஒரு ட்ரேட் எடுங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பிகாஸ் மேலே வந்து உங்களுக்கு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ எக்ஸ்பெக்ட் ஒரு கேப் டவுன் வந்துட்ட அப்புறம் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் போது யூ வில் கெட் ஒரு அடிஷ்னலாக ஒரு லாட் நீங்கள் ஆட் பண்ணி கால் சைடுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவிர புட் சைடு எப்போ போகணும்னா கேப் டவுனில் இந்த பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் தான் போகணும். 303 அதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 983 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஓகே. நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்னோட ஆன்சர்ஸ் புரியும், பிடிச்சிருக்கும். பேப்பர் பெண்ணை எடுத்து நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டோட வேலையை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். நீங்கள் கேண்டில்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ பெட்டர் அவாய்ட் வாட்சிங் த கேண்டில்ஸ், அவாய்ட் வாட்சிங் த ப்ரைஸ், ஃபாலோ த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு சைடு எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட வேலை மேலே கீழேணும். ஆனால் பட் உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்டேபிளாக வைக்கணும். இன்னைக்கு நான் கால் தான் போகிறேன்னா ஸ்டிக் வித் யுவர் கால். இன்னைக்கு புட்டு தான் நான் போகணும்னா ஸ்டிக் வித் யுவர் புட் சைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் த பெஸ்ட்.
டேக் கேர். பபாய். அண்ட் வாங்க. சாரி, நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னும் இருக்குது. ஸோ வில் கம் பேக் டு அவர் நிஃப்டி அனாலிசிஸ். நிஃப்டிய பாருங்க. ஸோ நிஃப்டியும் அதே தான் பாருங்க. நிஃப்டில நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் அப். கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா சூப்பரா இருக்கும். டெஃபினட்டா மார்க்கெட்ல முக்கியமான பாக்ஸ் ஜோன் பாருங்க. 22,683 to 22,650. ஸோ 650லேருந்து 683 ஒரு முக்கியமான குரூஷியலான மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப்பை எடுத்தாலும், நிஃப்டி கேப் அப்பை எடுத்திருந்தாலும், உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ வர சான்ஸ் இருக்கு. கீழ வருதுன்னா உனக்கு 630 அண்ட் 597 வரும். ஸோ 630, 597 வரும். ஸோ 630, 597 வந்துருச்சுன்னா மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டார்கெட்ஸ் இது எப்போ இந்த பாக்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ அப்போ நீங்க தாராளமா உங்களுக்கு புட் சைட் போகலாம். ஸோ இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு வந்துவிடும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சு, 597, 590 கிட்ட பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டா மார்க்கெட் 22,529 வந்துரும். ரைட்? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 22,529 வரும். மேபி இதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வர சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருச்சு. நல்லா கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும், இந்த லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போக சான்சஸ் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போச்சுன்னா, டெஃபினட்டா இந்த இந்த பிளாக் லைன், அதாவது 22,529. ஓகே. இந்த 22,529க்கு மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போகும்போது நீங்க கால் சைட் போங்க. அப்போ உங்களுக்கு 597 அண்ட் ஈவன் 630 கூட டார்கெட் வந்துரும். நீங்க எப்போ பியூர் கால் சைட் போகணும்னா இந்த பாக்ஸுக்கு மேல தான். இந்த பாக்ஸ் வந்து 22,683. ஸோ 22,685க்கு மேல நீங்க கால் சைட் போனீங்கன்னா 22,796 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் காத்திருக்கு. ரைட்? அதே மாரி எப்போ பியூர் அண்ட் பியூர் புட் சைடு எப்போ வரும்னா, மார்க்கெட்ட எப்போ இந்த பாக்ஸுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, உங்களுக்கு புட் சைடு வரும். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பாக்ஸுக்கு கீழ ஒரு ஜோன்ஸ் நெறைய ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கனால, என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல ஒரு பாக்ஸ்ல சப்போஸ் கேப் டவுன் எடுத்ததுன்னா, இந்த ரேஞ்சிலே இந்த ரேஞ்சிலே இந்த ஒயிட் ரேஞ்சில பாருங்க, ஒயிட் ரேஞ்ச் காலியா இருக்குன்னு இந்த ரேஞ்சில மார்க்கெட் சுத்த சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ கேப் அப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கேப் டவுன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் இதுக்கு இந்த பாக்ஸுக்கு மேல 1 செகண்ட். ஸோ மார்க்கெட் பாக்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் பாக்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாக்ஸுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா பாக்ஸுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா எல்லா இடத்துலயும் சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்ததுனா கூட மார்க்கெட்ல ஒரு அப்சைட் வர வாய்ப்புகள் நெறைய இருக்கிறது. அதே மாரி கேப் அப் எடுத்ததுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இதுக்குள்ள சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஜோன், இந்த பாக்ஸ் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் நிஃப்டி சுத்த சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ நிஃப்டில ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கனால டெஃபினட்டா வந்து நீங்க நிஃப்டிய கேப் டவுனா இருந்தாலும் சரி, கேப் அப்பா இருந்தாலும் சரி, நான் சொன்ன லெவல்ஸ நோட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்லாருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சு, இல்ல சைட்வேஸ் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்குன்னா, வெயிட் பண்ணுங்க. 15, 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் வெயிட் பண்ண அப்புறம் எந்த பக்கம் பிரேக் அவுட் குடுக்குதோ எடுங்க. நார்மலா அந்த பிரேக் அவுட் வந்து டவுன் சைட் குடுத்ததுன்னா, உங்களுக்கு காலியா இருக்கிறனால டெஃபினட்டா மார்க்கெட்ல கொஞ்சம் நல்ல ஒரு மொமெண்டம் டவுன் சைட் கிடைக்கும். சப்போஸ் சப்போஸ் மார்க்கெட்ல இது குடுத்த அப் சைடு போச்சுன்னா, அப் சைடு எடுங்க. நோ ப்ராப்ளம். பட் இந்த லெவல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் அப் சைட் போகும். திரும்ப இந்த பட்டு திரும்ப கீழ வரும். ஓகே. ஸோ மட்டு கீழ வரும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு ஒரு அப் சைடும் டார்கெட் கிடைக்கும். திரும்பவும் ஒரு புல் பேக்ல ஒரு டவுன் சைடும் டார்கெட் கிடைக்கும். பியூர் கால் வந்து நீங்க எதுக்கு போணும்? இதுக்கு மேல நீங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயி இங்க சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, நீங்க தாராளமா இத ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 22,796 வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு அப்சைட் டார்கெட் காத்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ ஓவரால் நான் சொல்றேன், பை ஆன் டிப்ஸ் கீழ வரும்போது பை பண்ணுங்க. கீழ வரும்போது பை பண்ணுங்க. பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி டு பி யூஸ்ட் இன் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங் டு யூ ஆல். See you soon. Bye bye.